தேட்டர்ஸில் இப்போ ரன் ஆகிற பூக்கி, ஸ்வீட்டி நாட்டி கிரேசி இந்த 2 படங்களும் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். ஸ்வீட்டி நாட்டி கிரேசி இது ஒரு அடல்ட் காமெடி மூவி. ஸ்டோரியே கொஞ்சம் ஏடாகூடமாக தான் இருக்கும். இந்த படத்தில் ஹீரோயின்ஸா ஸ்ரிஜிதா கோஸ், இனியா, சுந்தரா டிராவல்ஸில் வந்த ராதான்னு மொத்தமாக 3 பேர் வருவாங்க. ஹீரோ 20, 30, 40ன்னு 3 வயசில் உள்ள பெண்களை கரெக்ட் பண்ணுவான். இதை இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சு செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்கும்னு இன்ட்ரோவில் ஆடியன்ஸை யோசிக்க வச்ச ஒரு படம் தான் இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டோரியை அவுட்லைனாக கூட இங்கே சொல்ல முடியாது. காம கதைகள்லாம் படித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். டைரக்டர் அந்த மாதிரியான புக்லாம் படித்து திணற இந்த படத்தை எடுத்திருக்காரு போல. குறிப்பாக அந்த இன்ட்ரோல் பிளாக்கை டைரக்டர் எப்படி யோசிச்சாருன்னு தெரியல. சில படங்களோட இன்ட்ரோல் பிளாக்ல கேட்சியான சில லைன் போட்டு முடிப்பாங்க. இந்த படத்தில் இடிக்க நாங்கள் ரெடி, இடிக்காமல் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு போடுவாங்க. ஸ்ட்ரெயிட் மீனிங், டபுள் மீனிங், ட்ரிபிள் மீனிங்னு டைலாக்ஸ்லையும் சரி விஷுவலாகவும் சரி எக்கச்சக்க அடல் கண்டென்ட் இதில் இருக்குது. இந்த படத்தில் டேரக்டருக்கு கிளைமேக்ஸில் என்ன வைக்கிறதுன்னு தெரியல போல. மூவி போயிட்டு இருக்கும் போதே ஒரு சீனில் கட் பண்ணி பார்ட் 2க்கு லீட் கொடுத்து முடிச்சிடுவாங்க. நிறைய இடத்துல எடிட்டிங் சுத்தமாக சரியில்லை. ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்குமான லிங்க்கும் நிறைய இடத்துல மிஸ் ஆச்சு. பட் வசனமாடா முக்கியம், படத்தை பாருங்கடா மோடில் தான் சில ஆடியன்ஸ்லாம் படத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் போன காசி டாக்கீஸில் மொத்தமாக 40லேருந்து 45 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. இதில் ஸ்பெஷல் என்னன்னா வந்த எல்லாருமே ஜென்ட்ஸ் தான். குறிப்பாக அங்கிள்ஸ்லாம் செம்மையாக சிரித்து என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்க்குறத என்னால் பார்க்க முடிஞ்சுது. இவங்க இந்த கண்டென்ட்டை இன்னமும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா ஒரு பெட்டரான அவுட்புட்டை எடுத்துருக்கலாம்ங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது ஏ சர்டிஃபிகேட் வாங்கி வந்ததுனால தான் இந்த படத்தோட ரிவ்யூ இப்படி இருக்கு. இதுவே யூஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தா கண்டிப்பாக என்னோட ரிவ்யூ வேற மாதிரி இருந்திருக்கும். ஓவராலாக எனக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜ் டு அபவ் ஆவரேஜ் வாட்சாக இருந்தது. அடல் காமெடி படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு கேங்காக இந்த படத்துக்கு போனால் கலாய்ச்சி என்ஜாய் பண்ணுற மாதிரியான மூமெண்ட்ஸ் நிறைய இந்த படத்தில் இருக்குது. ஸோ இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் மட்டும் இந்த படத்தை ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணலாம். ஒரு டிஃப்ரெண்ட் அடல் காமெடி படம் பார்த்த ஃபீலை இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். பூக்கி மூவியோட ஸ்டார்டிங்கில் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பிரேக்கப் ஆகுது. இந்த பிரேக்கப் டைமில் அவங்க லவ்வரை மறக்க இவங்க 2 பேரும் பண்ணுற விஷயங்கள் தான் இந்த படம். எனக்கு இந்த படம் அவ்வளோ ஒர்க் ஆகலை. ரொம்ப சுமாரான ஒரு மூவியாக தான் இருந்தது. இந்த படத்தில் இவங்க 2 பேரும் எப்படி லவ்வர்ஸ் ஆனாங்க, எதை பிடிச்சி லவ்வர்ஸாக மாறினாங்க இதெல்லாம் டீட்டெயிலாக காமிக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங் சீனே பிரேக்கப் தான். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவே ஒரு பேட்டர்னாக இல்லாமல் கட் பண்ணி நிறைய சீன்ஸை எடுத்து எங்கெங்கேயோ வச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி பண்ணாமல் நேராகவே பண்ணியிருக்கலாம்ங்கிறது என்னோட ஒப்பீனியன். செகண்ட் ஹாஃப்ல வர பாண்டியராஜோட சீன் ஒன்று எனக்கு பிடிச்சது. விஜயாண்டனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சில இடங்கள்லாம் நல்லா இருந்தது. இதை தாண்டி ஆஹா ஓஹோன்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள் பெருசாக எதுவும் எனக்கு ஃபீல் ஆகலை. 2K கிட்ஸை டார்கெட் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பட் அந்த ஆடியன்ஸே இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அஜய் தீஷான் ஃபர்ஸ்ட் மூவியில் மார்கன் மாதிரியான ஒரு சப்ஜெக்டை எடுத்துட்டு செகண்ட் மூவியில் ரொமான்டிக் காமெடியை சூஸ் பண்ண ஐடியா சூப்பர்றான். பட் மூவியாகவும் சரி கதையாகவும் சரி இது அந்தளவுக்கு கிளிக் ஆகலை. ஓவராலாக ரொம்ப சுமாரான ஒரு மூவி தான் இந்த பூக்கி.